2016 எலெக்ஷன்ல திமுக ஏன் தோத்தாங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் திமுகவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி கிடைக்கல. தேமுதிக கூட்டணியில சேரலனா கண்டிப்பா திமுக தோத்துரும் அப்படின்னு திமுக தொண்டர்களுக்கு ஏற்கனவே இருந்த தாட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடியே திமுகவோட தோல்வியை உறுதி பண்ணிருச்சு. ஆனா தேமுதிக கடைசி நேரத்துல கையை விரிச்சிட்டாங்க. திமுக அதிமுக தவிர 6 கட்சிகள் மக்கள் நல கூட்டணிங்கிற பேர்ல 3ஆவதா ஒரு அணியை ஆரம்பிக்கிறாங்க. இந்த அணி தேர்தல்ல 6% வாக்குகளை பிரிச்சது. திமுக ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் மக்கள் நல கூட்டணி, பாமக, பாரதிய ஜனதான்னு பிரிஞ்சது. வன்னியர் ஓட்டுகளை திமுக விளக்குனதும், திமுக கூட்டணியில இருந்து விசிக விலகுனதும் திமுகவோட தோல்விக்கு ஒரு மெயின் ரீசன் சொல்லலாம். ஏற்கனவே காங்கிரஸ் மேல நம்ம தமிழ்நாட்டு மக்கள் பெரிய நம்பிக்கையில இல்ல. ஆனா காங்கிரஸ்க்கு ஒதுக்கப்பட்ட 41 தொகுதியில வெறும் 8 தொகுதியில மட்டும்தான் காங்கிரஸ் ஜெயிச்சாங்க. இந்த காங்கிரஸோட தோல்வி 2016ல திமுகவையும் தோக்கடிச்சது. அதோட திமுகவோட 2G ஊழல், குடும்ப சண்டை, அழகிரி கொடுத்த கொடைச்சல், கனிமொழியை எப்படி காப்பாத்துறதுன்னு கலைஞர் போக்கஸ் பண்ணதுனால தமிழ்நாட்டு மக்களை கண்டுக்கவே இல்லை. அதனால மக்களுக்கு திமுக மேல ஒரு அதிருப்தி ஏற்பட்டுருச்சு. திமுக ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்கட்சியா இல்ல. ஒரு பக்கம் கருணாநிதி சட்டமன்றத்துக்கு போகவே இல்லை, இன்னொரு பக்கம் ஸ்டாலின் எப்ப பார்த்தாலும் சட்டமன்றத்துல இருந்து வெளிநடப்பு பண்ணிட்டே இருந்தாரு. அதோட ஸ்டாலினோட நமக்கு நாமே விடியல் பயணம் மக்கள் மத்தியில ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லான ஈவெண்டா அமையல. கல்வி கடன் ரத்து பண்றோம், விவசாயிகள் பயிர்கடன் தள்ளுபடி பண்றோம், நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம் தர்றோம்னு திமுக கொடுத்த எந்த வாக்குறுதியையும் இப்ப மாதிரியே அப்பவும் நிறைவேற்றல. இந்த மாதிரி 2016ல திமுக தோக்குறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஆனா 2026ல திமுக தோக்குறதுக்கு என்ன காரணம் இருக்கும்? கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.